ஹலோ மக்களே 109 எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல டீகோயா நடிச்சிட்டு ஒரு பக்கம் சோப்பர் ஓடிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி மாதிரி. அவனை துரத்திக்கிட்டே குரோக்கடைல் வந்துகிட்டு இருக்கான். இவன் தான் மிஸ்டர் பிரின்ஸ் நினைச்சு. ஆனா நம்மளால ஆல்ரெடி உள்ள இறங்கி போய்கிட்டே இருக்கான் சாஞ்சி. சோப்பர் வந்து டீகோயா போயிருக்கானா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விவி கேட்டுக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, அவனுக்கு சிச்சுவேஷன் புரியும், இங்க என்ன நடக்கணும் மட்டும் என்ன சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. போற உள்ள நம்மளால அடிச்சு நுறுக்கிட்டு அவன் தான் இதை பேசவே வச்சிருந்திருக்கான். இதை பேச வச்சுட்டு குரோக்கடைல வெளியே போக விட்டுட்டு நம்மால் உள்ள வந்திருக்கான். அப்புறம் பேசி முடிச்சு அவன் கேட்டிருக்கான், நான் இங்க இருந்து போலாமான்னு கேட்டிருக்கான். அவனே அடிச்சு நொறுக்கி இருக்கான். ஆஞ்சி பழச முட்டை விவிட்ட சொல்லிக்கிட்டே வரான். அங்க பாத்துக்கோ, ஆல்ரெடி நிறைய பேர் அடிச்சு நொறுக்கி தான் கிடக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உன்னால மேனேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. கவலைப்படாத, இவனுங்களை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்திருக்கான். நான் தான் மிஸ்டர் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், டே இவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சது நீ தானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நாளை முடிஞ்ச அளவுக்கு நான் மேனேஜ் பண்ண சொல்லிட்டு சோப்பர் இருக்கான். என்னோட பேர் பிரின்சஸ் சொல்லிட்டு சோப்பர் சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஆம்ஸ் வச்சு அடிச்சு நொறுக்கி இருக்கான். நான் தான்டா பிரின்ஸ் பிரின்ஸ் சொல்லிட்டு நொறுக்கி எரிஞ்சிருக்கான். சமயத்துல குரோக்கடைல் வெளியே வந்து கேட்டு இருக்கான், யாருடா அடிச்சான்னு சொல்லிட்டு. வந்து பிரின்ஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி அடிச்சிட்டு போயிருக்கான். அதான் நம்ம குரோக்கடைல். நம்மளுக்கு ஒளிய தெரியாம ஒளிஞ்சிட்டு அங்க இருந்து வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சாஞ்சி வர பாலத்தை உடைச்சு விட்டான். எல்லாமே மிஸ் ஆல் சண்டைக்கு வந்து சந்தேகமா தான் இருந்திருக்கு. ஆமாலும் பாலத்தை உடைச்சிட்டு போய்கிட்டே இருந்திருக்கான். சாப்பருக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு விவி கேட்டிருக்கா. கவலைப்படாத, அவன் எப்பவுமே ட்ரிக்ஸை கையில் வச்சிருப்பான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. ஒரு பக்கம் குரோக்கடைல் வந்து சாப்பரை தேடி வந்துட்டான். அதான் மிஸ்டர் பிரின்ஸ் தேடி. அவன் ஒரு பெரிய ஆள் மாதிரி தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்திருக்கான். மிஸ்டர் பிரின்ஸ் எங்கடா இருக்க, நான் மட்டும் உன்னை கண்டுபிடிச்சோம், கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் சோப்பர் சின்னதா நடந்து போய்கிட்டு இருக்கான். உன்னை கீழே பக்கம் குரோக்கடைல் எவன்டா அந்த பொடியன்னு சொல்லிட்டு. அடுத்த சீனை லூஃபியை தான் காட்டுறாங்க. லூஃபி உசும் பயப்படுதானுங்க. நான் தண்ணி மூலியமா சாக விரும்பல சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. இங்க இந்த பனானா கேட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கு. பனானா கேட்டு வந்து என்னைய கடிடான்னு சொல்லிட்டு நாமி கையை வெளியே நீட்டி வச்சிருக்கா. உசப் கட்டுக்கிட்டு இருக்கா. நாமி ஏன் இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு சடனா பாஞ்சது கடிக்க வருது. கை உள்ள போயிருச்சு. டே நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, அந்த முதல்ல மட்டும் ஸ்ட்ரெயிட்டா வந்து இதை கடிச்சுன்னு வச்சுக்கேன், வாசல் உடஞ்சிரும், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. டே பனானா என்னையும் கடிடான்னு சொல்லிட்டு லூஃபியும் கையை வெளியே வச்சிருக்கான். டே தேவையில்லாம இதெல்லாம் பண்ணாதான் சொல்லிட்டு இருக்கான் உசப். உடனே வந்து உசப் சொல்லிட்டு இருக்கான், டே நான் சொல்றது மட்டும் நீ தெளிவா கல், உனக்கு எல்லாம் புரியும் சொல்லிட்டு இருக்கான். சடனா லூஃபி கதை கட்டிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த கேஜ் மேல கை வச்சோடனே அவனோட ஸ்ட்ரென்த்தே போது. கையிலேயே ஒரு போடு போடுறான். டே இந்த சி பிரசனை தொடாடா, ஏன்டா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். பனானா கேட்டு வருடா பாத்துருங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. ஸ்ட்ரெயிட்டா வந்து கடிக்க ஆரம்பிக்கி. பார்த்தா அதோட பல்லுதான் உடைய தவிர அந்த பில்டிங் உடைய மாட்டுக்கு. கேஜ் அந்த அளவுக்கு டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஸ்மோக்கர் சொல்றான், டே ஸ்ட்ரா ஹேட்னு சொல்லிட்டு இவ்வளவான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீ என்னடா பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. உடனே ஸ்மோக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கான், டே உங்களுக்கு இப்ப என்னன்னு ஒன்னாச்சும் புரியுதாடா, குரோக்கடைல் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து எதை தேடி போகணும் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே முழிக்கானுங்க. குரோக்கடைல் கூட ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமாடா, அவளை 20 வருஷமா அந்த வேர்ல்டு கவர்மெண்டே தேடிக்கிட்டு இருக்குடா. அவ தலைக்கு வந்து 70 மில்லியன் பெரி பவுண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 70 மில்லியனான்னு சொல்லிட்டு மிரளுதாங்க ஒரு பக்கம். குரோக்கடைல் தலைக்கு அவளதானே உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ ஒரே ஜாயின்ட் போர்சஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஸ்மோக்கர். இந்த உலகமே ஒளிச்சு வச்ச சில விஷயத்தை அவங்க வெளியே கொண்டு வரணும்னு நினைக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். என்னது உலகமே மறைச்சு வச்சுதான் சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. என்ன பேசுறீங்களா, எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, அவங்க கதையை முடிக்காம இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. எப்படிதான் தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா தண்ணி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. டேய் காலே நினைஞ்சிச்சுடா, என்னடா பண்ண சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் காலில் உள்ள சத்தும் போயிருச்சு, அவன் தலையே தொங்கிருச்சு. பொறுமையாடா, கண்டிப்பா விவி வருவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. விவி எப்படா வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சோர பக்கம் நான் என்னடா ஸ்வாட்ஸ்மேனா இருக்கேன், ஒரு கேஜ் கூட என்னால உடைக்க முடியலன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு சத்தம் வருது, எர்த்துக்கு வைக்க மாதிரி. என்னடா சத்தம் சொல்லிட்டு ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளு வந்துட்டான். பனானா கேட்டரே கிக் பண்ணி பறக்க விட்டான் சாஞ்சி. பேட் கிக் மேனர்னு வந்து நின்னுகிட்டு இருக்கான். வேற லெவலா வரான். அடிச்சு அடியில முதல்ல செத்து போய் கிடக்கு. மாசா வந்து நின்னுகிட்டு இருக்கான் சாஞ்சி. ஏ காய்ஸ், உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் வந்துட்டாடா, பிரின்ஸ் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோர சொல்றான், டே இங்க வந்து சீனா போடாடா, வந்த வேலையை பாடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா வந்தோடனே நாமியை பார்த்துட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். நாமி நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். ஆமாடா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, சீக்கிரம் இந்த கேஜ ஓடடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டிவி நீ சூப்பர் வேலையை பார்த்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சடனா பார்த்தா திரும்பி வந்து அழுகிட்டு வருது. வந்த எல்லாமே கடிக்க வந்துகிட்டு இருக்கு. சாஞ்சி அதுகளை துண்டு துண்டு ஆக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஒரு பக்கம் லூஃபி. பனானாவை இன்னைக்கு துண்டு துண்டு ஆக்க போறேன், ஒரு லேடியவா கடிக்க வரீங்க, உங்களுக்கு மேனர்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஸ்மோக்கர் சொல்றான், டே மூணாவது ஒரு முதல்ல வந்துச்சு தெரியுமாடா, அது வாய்க்குள்ள தான்டா கீயே இருக்குன்னு சொல்றான். அது எப்படி தெரியும் உனக்கு ஸ்மோக்கின்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஸ்மோக்கர் கேட்கான், உங்க காது என்ன கேட்காதடா, எது ஒண்ணு சாவியை முழுங்குச்சோ அதோட சத்தமும் இதே மாதிரிடா இருந்துச்சுன்னு சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு பாக்குறான் லூஃபி. என்னாலாம் கண்டுபிடிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். திருப்பி குரோக்கடைல்
ஃபிளாஷ்பேக்ல தான் காட்டுறாங்க நம்மளை ஏமாத்திட்டு அவனுக்கு போயிட்டானுங்க. அப்பனா இந்த ஸ்டாகட்டோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு குரோக்கடைல் திரும்பி உள்ள வாரான். அப்ப நம்மள திசை திருப்பிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க காப்பாத்த வந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா மிஸ் ஆல் சண்டே. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். சடனா பார்த்தா சாஞ்சி ஒவ்வொன்னே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். கீ காண்டி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணு வெளியே வருது. என்னடா அது கீ மாதிரியே இல்ல, இது என்னதுடான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா வேக்ஸ் பால்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே வரான். மிஸ்டர் 3 வந்து நின்றுகிட்டு இருக்கான். பட தண்ணி நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் 3 எப்பண்டா வந்தாரு, அவரை எப்பண்டா இதுக்கு முழுகுச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா விவி. ஆனா பார்த்தா எல்லா தண்ணியும் குடிக்கான். திரும்பி நார்மல் ஆயிட்டான். நான் செத்துட்டேன்னு நினைச்சேன் சொல்லிட்டு இருக்கா மிஸ்டர் 3. எப்படிடா நீ சாப்பிடுவ, நீ சாப்பிட்டதுக்கு நீ சாக போறன்னு சொல்லிட்டு இருக்கான். வேக்ஸ் பாலா நான் மாறிட்டேன்டான்னு சொல்றான் அவன். இது என்ன கீன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 பாத்துக்கிட்டு இருக்கான். டே அது எங்கள்கிட்ட கூடுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. முக்கியவர லூஃபி எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் மிஸ்டர் 3. ஸ்ட்ராகட் இங்க இருக்கான், நான் எப்படி வெளியே வந்தேன், என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 யோசிச்சுக்கிட்டே இருக்கான். மிஸ்டர் 3 நீந்தானான்னு சொல்லிட்டு சாஞ்சி வாரான். சடனா ஷாக் ஆகுறான். நான் ஏதோ குரோக்கடைல் நினைச்சேன்னு சொல்றான் அவன். அந்த கீயை கொடுத்துருன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதான வேணும் இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஒரு வீசுறான். திரும்பி தண்ணிக்குள்ள போய் விழுந்துருச்சு. அது சுத்தி ஃபுல்லா முதலையா தான் இருக்கு, முடிஞ்ச எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சாஞ்சி அதை கட்டு டென்ஷன் ஆயிட்டான் ஒரு பக்கம். ஒன்னைங்க மிஸ் ஆல் சண்டே கட்டுறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த அலிகேட்டர் வாயில இருந்து அவங்க கீ எடுத்துருவாங்க நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதை அவங்க எடுக்க நினைச்சாலும் அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா நாங்க கொடுத்துட்டு வந்தது உண்மையான கீயே கிடையாது, அது பொய்யான கீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் குரோக்கடைல். நான் ஏமாத்திட்டு தான் வந்தேன்னு சொல்றான். அப்ப நாங்க போட்டதும் பொய்யான கீ தான், எப்படிடா அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜோரோ லூஃபி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். வேக்ஸ் காய் உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உன்னை உசப் சொல்றான். சாஞ்சி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை கேளுன்னு சொல்றான் உசப். அவன் வேக்ஸ் பவர் உள்ள வந்தான்டா, அவனால வந்து ஒரு கீ செய்ய முடியும்டா, வேக்ஸ் பவரை யூஸ் பண்ணி அவனை லாக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். ஆமா இல்ல அது முடியும்லன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாக்குறான். ஆமால் நல்லா மிரட்டி அவனே கீயை வர வச்சு செஞ்சுட்டானுங்க. பார்த்தா அதுக்கப்புறம் சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். மிஸ்டர் 3 விட்டு நொறுக்கி புதுசா கீயை உருவாக்கி அந்த கதவையும் திறக்க விட்டான். அடிச்சு வீசுறானு மிஸ்டர் 3 செதறிட்டான். ஒரு வழியா எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. ஆனா உண்மையான கீயை கண்டுபிடிச்சிருந்தா கூட வெளியே வந்திருக்க முடியாது. நல்ல வேளை மிஸ்டர் 3 வச்சு உனக்கு கதவே திறந்துட்டானுங்க. நாமி வெளியே வந்துட்டு சொல்றா, ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம அல்பனார் நோக்கி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி போற வழியில ஏகப்பட்ட பனானா கேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. அதுக்குள்ள பார்த்தா ஜோரோ லூஃபி பேசுற டைம்ல எல்லாரும் கதையும் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாள் வாங்கடா நான் அடிச்சு நொறுக்க தயாரா இருக்குன்னு சொல்றான். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, அவனுக்கு ஆல்ரெடி வேலையை முடிச்சணும்னு சொல்லிட்டு இருக்கா. நாமி நான் ஏகப்பட்ட பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு விவி ஒரு மாதிரி சோகமாகுதா. இதுக்கெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம்னு சொல்றான் உசப். லூஃபியோ டென்ஷன்ல இருக்கான். அந்த பில்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி எல்லாம் உள்ள வருது. செவர்லாம் உடையான்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணே தெரியல, தப்பிக்கணும்னு அவங்க பாக்குறாங்க. ராகட் உன் கதையை முடிக்க நான் உள்ள வந்துட்டேன்டா, நீங்க சாக போறீங்கன்னு சொல்லிட்டு குரோக்கடைல் உள்ள வாரான். உள்ள வந்துட்டு மிரட்டான் அவன். பார்த்தா ஆல்ரெடி மிஸ்டர் 3 மட்டும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. குரோக்கடைல் முழிக்கான், என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. உன்னை அப்புறம் பிடிக்கண்டா, முதல்ல நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு மிஸ்டர் பிரின்ஸ் எழுதியிருக்கான். அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு குரோக்கடைல் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா சாஞ்சி அப்படி நீந்தி வந்து ஒரு வழியா வந்து லூஃபியை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டான். எல்லாருமே நீந்தி ஒரு வழியா வெளியே வந்துட்டாங்க. உசப காப்பாத்திட்டு விவி நாமி வந்துட்டாங்க. பைரட்டுக்கு ஏன்டா டெவில் ஃப்ரூட் பவர் கொடுத்தாங்க, ஏன்டா அப்படி ஆனான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் ஜோரோ வந்து ஸ்மோக்கரை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டான். ஜோரோ அவன் நம்மளோட எதிரிடா, அவன் எதுக்குடா தூக்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். என் பக்கத்துல ஒருத்தர் செத்துக்கிட்டு இருந்தாம்னா அப்பெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றான் ஜோரோ. வாங்கடா இங்க இருந்து முதல்ல கிளம்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். விவி நம்மளால இன்னும் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்றா விவி. உடனே சாஞ்சி கேட்கிறான், நாமி இன்னும் உடம்புல இந்த பெர்ஃபியூம் வாசனை வருதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா சாஞ்சி. நானா கொண்டால அடிச்சுல இந்த பெர்ஃபியூம் வாசனை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அந்த பெர்ஃபியூம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அதை எடுத்து அடின்னு சொல்றான். எதுக்கு நான் சோப்பர் அந்த ஸ்மெல்ல வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டு வரும் சொல்லிட்டு சடனா சோடத்துக்கு அடிக்கலான்னு வரான் ஸ்மோக்கர். ஜோர தடுத்துட்டு நிக்கிறான். எதுக்குடா நீ என்னை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்மோக்கர் அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஜோரோ ஸ்மோக்கியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு லூஃபி தான் சொல்லி இருந்திருக்கான். அவன் நம்ம எதிரிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அவனுக்கு டெவில் ஃப்ரூட் பவர் இருக்குடா, அதனால அவனால நீந்தவே முடியாது, அவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு லூஃபி தான் சொல்லி இருந்திருக்கான். லூஃபி தான் அவனை காப்பாத்த சொல்லியிருக்கான். இது என்னோட கேப்டனோட ஆர்டர், நான் அதை ஃபாலோ பண்ணி தான் தீரணும்னு சொல்றான் ஜோரோ. எனக்கு ஒண்ணு நன்றி சொல்ல வேண்டாம், நன்றி சொல்லலாம் நீ இவனுக்கு தான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி அப்பவும் மாஸ்க் அமைச்சிருந்திருக்கான். அப்பனா இப்போ எதுக்கு என்னோட கடமையை செய்ய முடியாது அப்படிதானு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேட்கறான். இதுதான்டா ஒரு மேல நாளை காப்பாத்த கூடாதுன்னு சொன்னேன், பாத்தீங்களடா நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. உன்னை ஜோரோ அவனை பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் மெரனுக்கு எல்லாத்துக்கும் தகவல் வந்துருச்சு. ஸ்மோக்கர் வந்து முகிவர லூஃபி டீமே லாக் பண்ணிட்டாராம். வாங்கடா பிடிக்க போன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. இங்க ஒரு பக்கம் உசப்பும் எந்திரிச்சிட்டான், லூஃபி எந்திரிச்சிட்டான். வாங்கடா நம்ம குரோக்கடைல தேடி போவோம், நொறுக்கி எரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. ஒருவேளை நீங்க எஞ்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. லூஃபியோ டென்ஷன்ல இருக்கான், ஸ்மோக்கியும் அங்கதான் நிக்கான். இது நம்ம ஸ்மோக்கர்டான்னு சொல்லிட்டு உசப்பு லூஃபி மிரளுதாங்க. வாங்கடங்கிறது தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு உண்மையிலே நம்மளை காப்பாத்ததான் சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பாத்துக்கிட்டே இருக்கான். லூஃபிய ஸ்மோக்கர் கூட சண்டை போட தயாரா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஸ்மோக்கர் எதுவுமே பேச மாட்டேங்கான். போங்கடா
வேண்டான்னு மட்டும் சொல்றான் அவன். ஒரு வாட்டி தாண்டா உங்களை விடுவேன், ஆனா அடுத்த வாட்டி உங்களை பிடிச்சிட்டோம் நான் கொன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். ஒரு பக்கம் மெரைனா அனல் வேகத்துல வராங்க. ஜோரோ, சாஞ்சி, உசப் எல்லாருமே சந்தோஷமா சிரிக்காங்க. மெரைன்லாம் வராங்க. அலுபர்னாக்கு எந்த திசையை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த திசைன்னு சொல்றா விவி. ஆடா லூஃபி நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. லூஃபி ஸ்மோக்கரையே பார்த்துட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். ஸ்மோக்கி நீ ஒண்ணு கெட்டவங்களாம் கிடையாது சொல்லிட்டு லூஃபி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கரை பார்த்துட்டு. டேய் சீக்கிரம் போடான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். நம்மளால சிரிச்சுக்கிட்டே ஓடுதான். இதுக்கு அவங்கள விட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு என்னதான் துரத்திட்டு போனாலும் அவங்கள பிடிக்க முடியாது சொல்லிட்டு ஸ்மோக்கருக்கே தெரியும். ஆனா வந்துட்டான்னு சொல்லிட்டு லூஃபி டீமே வேற போய்கிட்டு இருக்காங்க. அலுபரம் நோக்கி நம்ம போறோம்னு சொல்லிட்டு வெறித்தனமா போய்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் பாருங்க. See you bye.